ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு திறன்ஜோதி கிச்சன். நம்ம இப்போ புளிக்குழம்பு செய்யறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த புளிக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இதோட வந்து எள்ளும் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா 4 படை வைக்க முடியாது, கன்சீவாக இருக்கிறவங்க சாப்பிட முடியாதுன்றதுனால நான் வந்து எள்ளு போடலை. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கூட கொஞ்சம் போல் வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த வெல்லம் போடாமல் செஞ்சிங்கன்னா நல்லது. இது நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ புளியை நான் ஊற வச்சிருக்கேன். தவால ஒரு 200 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது வந்து புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் ஜீரகம், கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் மிளகு. உங்களுக்கு விருப்பப்பட்ட வேர்க்கடலை கூட இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது நல்லா வறுபடட்டும். இப்போ வந்து நம்ம கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு இது 2 சம அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க. இதில் வந்து சாப்பாட்டில் நிறைய பருப்பு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கூட வேர்க்கடலை கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வந்து கருவேப்பிலையை நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 முழு காஞ்ச மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட்டு மிளகாய் வேணும்னா நீட்டு மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியை எண்ணெயிலேயே சேர்த்து வறுத்தோம்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் ரைஸு. ஸோ அதனால் நம்ம அதை சேர்த்துக்கிறோம். கரைச்சி வச்சுருக்கிற புளியை நாம் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நல்லாவே தாராளமாக விடுங்க. அது நல்லா கொதி வரணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு இருக்கணுன்றதுனால நல்லா கொதி வரட்டும். இப்போ நாம் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே போட்டால் கருத்துருன்றதுனால நான் வந்து கொதி வர்ற சமயத்தில் நான் போட்டிருக்கேன். பெருங்காயம் வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம் புளி சாதத்துக்கு. இது வந்து கோவில் புளியோதரை மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தாராளமானா குழம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியை நாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கட்டி இல்லாமல் கலரி விட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஏன்னா வந்து இதோட கூட நம்ம போட்டிருக்கிற எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நாம் கொதிக்க விடணும். இது புளி சாதம் அப்படின்னாலுமே இதுவே காமெடி, ஒரு பெரிய காமெடி தெரியும். நாங்கள் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து 3 நாள் வச்சுருந்து சாப்பிட்டவங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ புளி சாதன்றது வந்து வெளியூருக்கு போகிறதுக்கு, இந்த கோவிலுங்களுக்கு போகிறதுக்கு, எதனா நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு, இல்லை யாருக்குன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அன்னதானம் கொடுக்கறதுக்கெல்லாம் இந்த புளி சாதம் ரொம்ப பயன்படும். இதை நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா எமர்ஜென்சியில் கூட நம்ம பசங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி தரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ போயிட்டு நம்ம லெமன் தேடிட்டோ இல்லை தயிர் சாதம் அப்படின்லாம் சொல்கிறத விட புளி சாதம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு அட்டகாசமான நல்ல மணமாக இருக்குது ஒரு புளி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கோவில் புளியோதரை. இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காட்டில் எங்கள் காமாட்சி அம்மன் கோயிலில் நல்ல விசேஷமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை போலவே தான் இந்த புளிக்குழம்பும் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் எள்ளு பொடி சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கன்சீவாக இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கலர்ஃபுல்லான புளிக்குழம்பு ரெடி. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.